ராஜு ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. சுலைனா, உன் குழந்தைக்கு நீ சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லையா? அம்மா, நான் எல்லாமே அவனுக்கு கொடுத்து பார்த்துட்டேன். பால், வெண்ணெய், பழம் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா அவன் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுமா. இவன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். அவரும் இவனை மாதிரி தான் ஒல்லியா இருப்பாரு. ஆனா பாட்டிமா, எல்லாரும் என்ன பார்த்து ஒல்லி குச்சின்னு கிண்டல் பண்றாங்க. நீ இப்படி ஒல்லியா இருக்கிறதுனால உன் மேல என்னப்பா தப்பு இருக்கு? சாயந்தர வேளையில ராஜு தன்னோட நண்பன் நந்து கூட சேர்ந்து பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அந்த சமயத்துல 2 பெரிய பசங்க அங்க வந்தாங்க. இந்த பால் என்னுடையது. இல்ல, இந்த பால் என்னோடது. நேத்து தான் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த பால் உன்னுடையதா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இது எங்களுடையது. இல்ல, இது என்னோடது. ஏய் ஒல்லி குச்சி பையா, நீ எங்க கூட சண்டை போடுவியா? வா ராஜு, நம்ம போயிடலாம். இல்ல, இந்த பால் என்னோடது. ராஜு, நாம புதுசா பால் வாங்கிக்கலாம். வா, இங்க இருந்து போயிடலாம். நந்து அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சான். போடா பயந்தாங்கோலி, ஒல்லி குச்சி பையா. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ராஜுவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனா பாவம், அவனால என்ன செய்ய முடியும்? கவலையோட ராஜு தன்னோட முகத்தை அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில பார்த்தான். அப்புறம் நந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த குளத்துல கல்ல தூக்கி போட்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா, ரொம்ப நேரம் ஆச்சு, வா நாம வீட்டுக்கு போகலாம். நீ வேணா போ, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு வரேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வந்துரு. நந்து அங்க இருந்து போயிட்டான். இப்போ சாயந்தரமும் ஆயிடுச்சு. ராஜு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சான். அவன் காட்டு வழியா அந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல அவன் ஒரு வாழை மரத்தை பார்த்தான். அந்த வாழை மரம் அப்படியே ஜொலி ஜொலிச்சுது. ராஜு அந்த மரத்துக்கிட்ட போனான். அப்புறம் திடீர்னு அந்த வாழை மரம் பேச ஆரம்பிச்சுது. ராஜு, நீ ரொம்ப சோகமா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சாதாரண வாழை மரம் எனக்கு எப்படி உதவி செய்யும்? ராஜு தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிட்டான். ராஜு, நான் உண்மையை சொல்றேன், என்னால பேச முடியும். ஏன்னா நான் மாயாஜாலமான வாழை மரம். நான் நிஜமாவே உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களால எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? இங்க பாத்தியா, இங்க இருக்கிற பழம் எல்லாம் மாயா பழங்கள். நீ இங்க இருக்கிற ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. ராஜு வந்து அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்தான். அந்த வாழைப்பழத்தோலை பிரிச்ச உடனே அந்த வாழைப்பழத்தை சுத்தி ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. ராஜு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவனுடைய உடம்பு தானாவே குண்டாக ஆரம்பிச்சுது. அவன் முன்ன மாதிரி ஒல்லியா இல்ல, மத்த பசங்கள மாதிரியே நல்ல குண்டா ஆரோக்கியமா ஆக ஆரம்பிச்சான். ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல, அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நிச்சயமா செய்றேன். நீ எனக்காக அந்த குளத்திலிருந்து தண்ணிய கொண்டு வரணும். இவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். ராஜு உடனே அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த குளத்துல இருந்து ஒரு பானையில தண்ணிய நிறைச்சி எடுத்தான். அந்த பானையை எடுத்துக்கிட்டு ராஜு அந்த வாழை மரத்துக்கிட்ட போனான். அந்த மரத்துக்கு அவன் அந்த தண்ணிய ஊத்துன உடனேயே அந்த மரத்துல இருக்கிற ஆத்மா அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தது. நீ எனக்கு விடுதலை கொடுத்திருக்க, உனக்கு என்னுடைய நன்றிகள். அந்த மரத்தோட ஆத்மா வானத்துல போய் சேர்ந்துடுச்சு. அந்த மரம் ஒரு சாதாரண வாழை மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜு வீட்டுக்கு வந்தான். அவனுடைய பாட்டியும் அவங்க அம்மாவும் ராஜு மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அம்மா தன்னோட பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ராஜு அவங்க அம்மா கிட்ட அந்த மந்திரம் நிறைஞ்ச வாழை மரத்தை பத்தி சொன்னான். ஆனா பாட்டிமா,
எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அந்த மரத்தோட ஆத்மா எங்க போயிருக்கும்? அந்த மரம் ஒரு சாபம் வாங்கின மரம். அந்த சாபத்தை நீ விடுதலை பண்ணிருக்க. இப்ப புரிஞ்சுதா? ம். என்னதான் ஆனாலும் அந்த மரம் என்னோட உடல் அமைப்பே மாத்திடுச்சு. இனிமே யாரும் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க. மறுநாள் ராஜு அந்த பாலை திருப்பி வாங்கறதுக்காக அங்க போனான். அவன் அங்க பார்த்தான், பல்வானும் தீபக்கும் அங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவனோட பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ராஜு அந்த பாலை உடனடியா பிடிச்சான். பல்வானும் தீபக்கும் அவனை அதிர்ந்து பார்த்தாங்க. அவன் பழைய ராஜு தானான்னு இவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அப்பப்பா, இது எப்படி நடக்க முடியும்? இவன் குச்சி மாதிரி ஒல்லியா இருந்தால. ஆனா இப்ப கிடையாது. ஆனா நான் நினைச்சா இப்ப உங்க 2 பேரையும் சட்னி ஆக்க முடியும். ராஜு உங்க 2 பேரை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவங்க 2 பேரும் ராஜுவை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இந்த மாதிரிதான் அந்த மாயாஜாலம் கொண்ட வாழை மரம் ராஜுவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. ராய்பூர்ங்கிற கிராமத்துல மோகன் சோனுன்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. கல்யாணமானவன் ஆனா ஆகல. சோனு, என் சித்தி பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ அண்ணி, கல்யாணம்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் இப்போ அர்ஜென்ட் என்ன இருக்கு? அப்புறம் உனக்கும் வயசு அதிகமாயிடும் சொல்லிட்டேன். என்னுடைய ஸ்மார்ட் தம்பிக்கு ஸ்மார்ட் பொண்டாட்டி தான் வேணும். வா சோனு, நிலத்துக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. மோகனும் சோனுவும் திராட்சை விவசாயம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாங்க. நிலத்துல தண்ணி இறைப்பாங்க, அப்புறம் பதியம் பண்ணுவாங்க. 3-4 மாசத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் தோட்டத்துல திராட்சை கொடி வளரும். மோகனோட மனைவி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வருவா. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் உங்க கையால சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஒண்ணு விட்ட தங்கச்சியோட நாத்தனாரு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. என்ன பண்ணிக்கிறியா சொல்லு? பார்த்துட்டே இருந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்கே. ஆனா நீங்க பொண்ணு பார்க்க வேண்டிய தேவையில்லை. நானே பொண்ணை தேடிக்கிட்டேன். நல்லா படிச்ச பொண்ணு. சோனு அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் மோகன் திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டிக்கு போனான். திராட்சையை வித்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். டேய் சோனு, இந்த வாட்டி திராட்சைக்கு நல்ல ரேட்டு வந்திருக்குடா. முழுசா 80,000 வந்திருக்குடா. இந்தா 40,000. சோனு பணத்தை வாங்கிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்தான். இந்தா நீரஜ், பணம் லாக்கர்ல வை. ஆமா, உங்க அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தாரு? அதை எண்ணி பாருங்களேன். என்ன அப்படி பேசுற நீரஜ்? 40,000 அது அண்ணன் கொடுத்தாரு. கணக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காதே. அவசியம் இருக்கு. நீங்க எண்ணி பார்க்கலனா அதை நான் எண்ணி பார்க்கறேன். ஆமா, 40,000 எதுக்கு கொடுத்தாரு? நீங்க அவர் கூட மண்டிக்கு போய் இருக்கணும். 1,00,000க்கு கம்மியா அவர் நிச்சயமா வித்திருக்க மாட்டாரு. 60,000 ரூபாவை அவர் கையில வச்சுக்கிட்டு 40,000 ரூபாவை உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீரஜ். அண்ணா ரொம்ப நல்லவரு. நாணயமானவர் கிடையாது. உங்களோட ஏமாளித்தனத்தை அவர் பயன்படுத்திக்கிறாரு. மோகனை பத்தி சோனு கிட்ட இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் அவ சொல்லி கொடுத்தா. சோனு அவன் மனைவி சொல்றது எல்லாத்தையும் அவன் கோபத்தோட மோகன் கிட்ட போனான். அண்ணே, எனக்கு கணக்கு பார்க்கணும். அதே மாதிரி இன்னையில இருந்து பாதி நிலம் உங்களுது, பாதி நிலம் எந்து. 2 பேரும் தனித்தனியா வேலை செய்யலாம். அதே மாதிரி தனித்தனியாவே இருக்கலாம். அடுத்த சீசன்ல மோகன் அவங்களுடைய பங்கை பிரிச்சு எடுத்துக்கிட்டான். சோனுக்கு தனி பங்கை கொடுத்துட்டான். மோகன் மாடுகளை வச்சு உழுதான். சோனு டிராக்டர் வச்சு உழுதான். மோகன் கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து தன்னோட நிலத்துல விவசாயம் செஞ்சான். சோனு பம்ப் வழியா தண்ணி எடுத்தான். மோகன் இயற்கை உரங்களை போட்டான். அப்புறம் சோனு செயற்கையான உரங்களை போட்டான். சோனு தன்னோட நிலத்துல பூச்சிக்கொல்லி மருந்தை அடிச்சான். மோகனோட விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது. அவனோட நிலத்துல விளைஞ்ச திராட்சை ஸ்வீட்டாவும் பெருசாவும் இருந்துச்சு. ஆனா சோனு நிலத்துல விளைஞ்ச திராட்சை ரொம்ப புளிப்பாவும் கசப்பாவும் இருந்துச்சு. ராத்திரி தன்னோட மனைவி கிட்ட சோனு என்ன சொன்னான்னா, மோகன் அண்ணனுடைய திராட்சை நல்லா இருக்கு, கசப்பாவும் புளிப்பாவும் இருக்குது. நாம மோகன் அண்ணனை விட்டது நமக்கு தான் நஷ்டம்.
நீரஜ் அவனோட பேச்சை கேட்டு ரொம்ப கோவப்பட்டா. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவ கையில மண்ணெண்ணெயை எடுத்துக்கிட்டு மோகனோட நிலத்துக்கு போனா. அங்க எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா. அடுத்த நாள் மோகன் தன்னோட நிலத்துக்கு போய் பார்க்கும்போது திராட்சை கொடியெல்லாம் எரிஞ்சு போனதை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சான். இருந்தாலும் மோகன் சோனு மேலேயும் அவனோட மனைவி மேலேயும் சந்தேகப்படல. ஒருவேளை சோனுவோ இல்ல அவனோட மனைவியோ இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. இல்ல சோனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். அதே மாதிரி யாரையும் செய்ய விட மாட்டான். மோகன் அழுதுகிட்டே சித்த பாபாவை பார்க்க போனான். வா மோகன் வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன அழுதுகிட்டு இருக்க? பாபா, என்னுடைய மரங்கள் எல்லாத்தையும் யாரோ எரிச்சிட்டாங்க. ஒண்ணுமே புரியல. நான் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது? நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி. நம்மளை யாரு பிறக்க வச்சாங்களோ அந்த கடவுளே பார்த்துக்குவாரு. நீ தைரியமா வீட்டுக்கு போ. மோகனும் வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அவன் வீட்டுக்கு மேல ஒரு திராட்சை கொடி தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சான். அந்த திராட்சை கொடி எங்கேருந்து வருது? மோகன் அந்த திராட்சை கொடிய கீழே இழுத்தான். ரொம்ப பெருசாச்சு. மோகன் அந்த திராட்சை கொடியை இழுக்க இழுக்க அந்த திராட்சை கொடி பெருசாகிக்கிட்டே போச்சு. நிக்கவே இல்ல. இதோ இங்க வா, சீக்கிரமா வா. அங்க பாரு, திராட்சை கொடி. மோகனும் அவனோட மனைவியும் திராட்சைய பறிச்சு கூடையில சேகரிச்சு வச்சாங்க. நீங்க போய் இந்த திராட்சையை வித்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இந்த திராட்சை கொடியை இன்னும் இழுத்து திராட்சையை சேர்த்து வைக்கிறேன். அந்த மந்திர திராட்சை கொடியில வளர்ந்த திராட்சையை வித்து மோகனுக்கு நிறைய பணம் கிடைச்சது. அவன் தன்னோட மனைவிக்காக புதுசா சாரி, அப்புறம் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்தான். அங்க சோனு தன்னோட திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டி. ஆனா அவனோட திராட்சைய அங்க இருக்கிறவங்க யாருமே வாங்கிக்கல. ஏன்னா அது ரொம்ப புளிப்பாவும் கசப்பாவும் இருந்துச்சு. திராட்சை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்தான். சோனு அழுதுகிட்டு இருந்தான். சாயந்தரம் மோகனும் தன்னோட மனைவியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோனுவும் அவனோட மனைவியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உங்க திராட்சை கொடி எல்லாத்தையும் மண்ணெண்ணெயால எரிச்சேன். என்ன மன்னிச்சிடனா? எங்க வீட்டுல சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்லை. ஒன்றும் பரவாயில்லப்பா. ஒவ்வொரு வாட்டி சின்னவங்க தப்பு பண்ணுவாங்க, பெரியவங்க அதை மன்னிக்கணும். நான் உங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டேன். இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்தே இருக்கலாம். ஜகுங்கிற பேர் கொண்ட ஒரு பழ வியாபாரி ஹீராபுரங்கிற கிராமத்துல தன்னோட மனைவி குழந்தைங்களோட அவர் இருந்தாரு. ஜகுவோட குடும்பம் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்துருவாங்க. அப்பா, சோனு சின்னதா இருக்கும்போது இவன் அவனோட அண்டர் வேலையை சூசு பண்ணிடுவான்ல. அப்ப இவனை அம்மா குச்சிய வச்சு அடிப்பாங்க. நீ கூட சின்ன வயசுல உன்னோட மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதனால அம்மா உன் மூக்குல துணியை போட்டு துடைப்பாங்க. ஏன்னா உன்னோட மூக்கு வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான். சரி பசங்களா, இப்ப இப்படி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறத விட்டுட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. ஜகு காலையிலேயே மண்டிக்கு போய் வாழைப்பழங்களை வாங்கிட்டு வருவான். அப்புறம் அவனுடைய தள்ளு வண்டிய சென்ட்ரல் பார்க் கேட்டு கிட்ட நிறுத்தி வைப்பான். வாங்க மேடம், வாங்க சிஸ்டர். ஐயா, நல்ல சுவையான வாழைப்பழத்தை வாங்கிட்டு போங்க. வாங்க மேடம். சிஸ்டர், ஐயா, இந்த வாழைப்பழம் நல்ல சுவையா இருக்கும். ஒரு டசன் 40 ரூபாய் தான், வாங்கிட்டு போங்க. ஜகு கிட்ட இருக்கிற வாழைப்பழம் எல்லாம் வித்து போயிடும். ஆனா அவனுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். என்னங்க, 2 பசங்களும் பெரியவங்களாயிட்டு இருக்காங்க. இவ்வளோ குறைவான வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற? நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் வாழைப்பழம் தான் வித்துட்டு இருந்தாரு. நீங்க வாழைப்பழத்தையே வீயுங்க. ஆனா பழத்தை மண்டியில போய் வாங்காதீங்க. மண்டியில போய் வாழைப்பழத்தை வாங்கி நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்காது. வேற எங்கிருந்து என்ன வாங்க சொல்ற? எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். உங்களுடைய வாழைப்பழத்தை நீங்களே விதைங்க. என்னோட நகைகளை வித்துடுங்க. கொஞ்சமா நிலத்தை நீங்க வாங்கி அதுல வாழைத்தோப்பை ஒன்ன உருவாக்குங்க. இந்த மாதிரி நம்ம தோப்புல விளையிற வாழைப்பழத்தை நம்ம கொண்டு போய் வித்தா நமக்கு ரொம்ப பயன்படுங்க. ஜகு தன்னோட மனைவியோட நகைகளை வித்து
ஒரு நிலத்தை வாங்கினான். அதுல வாழை மரங்களை போட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாழை மரங்கள் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதுல கொளத்தள்ளவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஜக்கு தன்னோட தோப்புல வளர்ந்த வாழைப்பழத்தை நேரா எடுத்துட்டு போய் விற்பான். அவனுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சது. அவன் புதுசா ஒரு வீட்டை வாங்கிட்டான். அப்புறம் தன்னோட பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி படிக்க வச்சான். பசங்களா சீக்கிரமா தூங்குங்க, நாளைக்கு நாம சர்க்கஸ்க்கு போக போறோம். அன்னைக்கு ராத்திரி பயங்கர புயல் அடிக்க ஆரம்பிச்சது. கிராமத்துல சில பேரோட வீடுகள் எல்லாமே விழுந்துடுச்சு. இந்த புயல்னால நம்ம வாழை மர தோப்புக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. மறுநாள் புயல் அமைதியானதுக்கு அப்புறம் ஜக்கு அவனோட நிலத்துக்கு போனான். அவன் எதுக்கு பயந்தானோ அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. வந்த புயல்ல எல்லா வாழை மரங்களும் விழுந்துடுச்சு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! என்னுடைய எல்லா உழைப்பும் வீணா போச்சே. இனிமே என்ன வியாபாரம் பண்றது? என்ன சாப்பிடுவேன்? என்னுடைய பசங்களுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்? அப்பதான் ஜக்கு பார்த்தான். நிலத்துல ஓரத்துல ஒரே ஒரு மரம் நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன மரம் புயலுக்கு தப்பிச்சிடுச்சே. ஆனா இந்த சின்ன மரத்துல பழங்கள் காய்க்குமா இல்லையான்னு தெரியலையே. ஜக்கு மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி அதோட தோலை உரிச்சான். அப்ப அவன் பார்த்தது உள்ள தங்க பழமா இருந்துச்சு. நான் காண்றது எனக்கு கனவா? மேலேந்து பார்க்கும்போது இந்த வாழைப்பழம் சாதாரணமா தான் தெரியுது. ஆனா இதுக்குள்ள தங்கம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஜக்கு அவனோட வீட்டுக்கு ஓடி போனான். அப்புறம் அவனோட மனைவிய கூட்டிட்டு வந்தான். அவனோட மனைவியும் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு பார்த்தா. அந்த பழத்துலயும் உள்ள தங்க பழமா இருந்துச்சு. இந்த மரத்துல உள்ள தங்கம் புதைஞ்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. தங்கம் கொடுக்கற மரம் கிடைச்ச உடனே ஜகுவும் தன்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷத்துல ஆழ்ந்து போனாங்க. அவங்க சில தங்கத்தை வித்து வாழை கண்ணுங்களை வாங்கினாங்க. மறுபடியும் அவங்க நிலத்துல வாழைத்தோப்பை போட்டாங்க. புயல்ல யாரோட வீடெல்லாம் உடைஞ்சதோ ஜக்கு அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு தங்க வாழைப்பழத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சான். கிராமத்துல ராகவ்னு பேர் கொண்ட ஒரு தங்க வியாபாரி இருந்தான். ஜக்கு கிட்ட அதாவது ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் மூலமா தங்க வாழைப்பழங்கள் கிடைக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் அவனோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் இந்த கிராமத்தோட தங்க வியாபாரி. அந்த மரம் எனக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த ஏழை ஜக்குக்கு அந்த மரம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? பப்பூன் கையில திராட்சை கிடைச்ச மாதிரி இருக்கு. புலி காட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தங்க மரம் என் வீட்டுல தான் இருக்கணும். ஒரு நாள் ஜக்கு தன்னோட நிலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ராகவ் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். ராகவ் அதை பார்த்துட்டான். அந்த நிலத்துல மூலையில ஒரு மரம் இருக்குதே, அந்த வாழை மரம் தங்கம் கொடுக்கற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமம் மொத்தமும் தூங்குனதுக்கு அப்புறம் ராகவ் அங்க இருந்த எல்லா மரத்தையும் பிடுங்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த மரத்தை அவன் வீட்டுல நட்டு வச்சான். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்க போறேன். ராகவ் அந்த மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி அந்த தோலை உரிச்சான். ஆனா அந்த வாழைப்பழத்துக்குள்ள தங்கத்துக்கு பதிலா சாதாரண பழம் தான் இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் கரெக்டான மரத்தை தானே அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வந்தேன். ராகவ் இன்னொரு பழத்தை பறிச்சான். அப்புறம் அந்த வாழைப்பழத்தோல உரிச்சான். அதுலயும் அவனுக்கு தங்கம் கிடைக்கல. இது எப்படி நடக்கும்? ராகவ் அந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு பழமா பறிச்சு அதோட தோள்களை உரிச்சு தூக்கி வீசிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு பழத்திலையும் தங்கம் கிடைக்கவே இல்லை. ராகவுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சது. தங்கம் எங்க? ஜக்கோட மரத்தை எல்லாத்தையும் நான் அழிக்கல. என்னுடைய பேர் வீரா கோபன்யோ இல்ல. ராகவ் கோவத்துல முன்னாடி பார்க்காம நடந்து போனான். அவனுக்கு ஞாபகமே இல்ல. அவன் வாழைப்பழத்தோள்களை தூக்கி கீழே எறிஞ்சது ஞாபகம் இல்ல. ஒரு வாழைப்பழத்தோல்ல அவனுடைய கால்கள் பட்டுடுச்சு. அவன் உடனே சறுக்கி கீழே விழுந்துட்டான். ராகவோட தலையில அடிபட்டுடுச்சு. அட, என் கதை முடிஞ்சதுப்பா. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணத்துல ஜனங்க அவங்களுக்கே அவங்க கெடுதல் செஞ்சுப்பாங்க. ஜகுங்கிற பேர் கொண்ட ஒரு பழ வியாபாரி ஹீராபூருங்கிற கிராமத்துல தன்னோட மனைவி குழந்தைங்களோட அவர் இருந்தாரு. ஜகுவோட குடும்பம் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்துருவாங்க. அப்பா, சோனு சின்னதா இருக்கும்போது இவன் அவனோட அண்டர் வேலையை சூசு பண்ணிடுவான்ல.
அப்ப இவனை அம்மா குச்சிய வச்சு அடிப்பாங்க. நீ கூட சின்ன வயசுல உன்னோட மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதனால அம்மா உன் மூக்குல துணிய போட்டு துடைப்பாங்க. ஏன்னா உன்னோட மூக்கு வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான். சரி பசங்களா, இப்ப இப்படி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறத விட்டுட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. ஜகு காலையிலேயே மண்டிக்கு போய் வாழைப்பழங்களை வாங்கிட்டு வருவான். அப்புறம் அவனுடைய தள்ளு வண்டிய சென்ட்ரல் பார்க் கேட்டு கிட்ட நிறுத்தி வைப்பான். வாங்க மேடம், வாங்க சிஸ்டர். ஐயா, நல்ல சுவையான வாழைப்பழத்தை வாங்கிட்டு போங்க. வாங்க மேடம். சிஸ்டர், ஐயா, இந்த வாழைப்பழம் நல்ல சுவையா இருக்கும். ஒரு டசன் 40 ரூபாய் தான், வாங்கிட்டு போங்க. ஜகு கிட்ட இருக்கிற வாழைப்பழம் எல்லாம் வித்து போயிடும். ஆனா அவனுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். என்னங்க, 2 பசங்களும் பெரியவங்களாயிட்டு இருக்காங்க. இவ்வளோ குறைவான வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற? நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் வாழைப்பழம் தான் வித்துட்டு இருந்தாரு. நீங்க வாழைப்பழத்தையே வீயுங்க, ஆனா பழத்தை மண்டியில போய் வாங்காதீங்க. மண்டியில போய் வாழைப்பழத்தை வாங்கி நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்காது. வேற எங்கிருந்து என்ன வாங்க சொல்ற? எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். உங்களுடைய வாழைப்பழத்தை நீங்களே விதைங்க. என்னோட நகைகளை வித்துடுங்க. கொஞ்சமா நிலத்தை நீங்க வாங்கி அதுல வாழைத்தோப்பை ஒன்ன உருவாக்குங்க. இந்த மாதிரி நம்ம தோப்புல விளையிற வாழைப்பழத்தை நம்ம கொண்டு போய் வித்தா நமக்கு ரொம்ப பயன்படுங்க. ஜகு தன்னோட மனைவியோட நகைகளை வித்து ஒரு நிலத்தை வாங்கினான். அதுல வாழை மரங்களை போட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாழை மரங்கள் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதுல கொளத்தள்ளவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஜகு தன்னோட தோப்புல வளர்ந்த வாழைப்பழத்தை நேரா எடுத்துட்டு போய் விற்பான். அவனுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சது. அவன் புதுசா ஒரு வீட்டை வாங்கிட்டான். அப்புறம் தன்னோட பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி படிக்க வச்சான். பசங்களா, சீக்கிரமா தூங்குங்க. நாளைக்கு நாம சர்க்கஸ்க்கு போக போறோம். அன்னைக்கு ராத்திரி பயங்கர புயல் அடிக்க ஆரம்பிச்சது. கிராமத்துல சில பேரோட வீடுகள் எல்லாமே விழுந்துடுச்சு. இந்த புயல்னால நம்ம வாழை மர தோப்புக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. மறுநாள் புயல் அமைதியானதுக்கு அப்புறம் ஜகு அவனோட நிலத்துக்கு போனான். அவன் எதுக்கு பயந்தானோ அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. வந்த புயல்ல எல்லா வாழை மரங்களும் விழுந்துடுச்சு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! என்னுடைய எல்லா உழைப்பும் வீணா போச்சே. இனிமே என்ன வியாபாரம் பண்றது? என்ன சாப்பிடுவேன்? என்னுடைய பசங்களுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்? அப்பதான் ஜகு பார்த்தான். நிலத்துல ஓரத்துல ஒரே ஒரு மரம் நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன மரம் புயலுக்கு தப்பிச்சிடுச்சே. ஆனா இந்த சின்ன மரத்துல பழங்கள் காய்க்குமா இல்லையான்னு தெரியலையே. ஜக்கு மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி அதோட தோலை உரிச்சான். அப்ப அவன் பார்த்தது உள்ள தங்க பழமா இருந்துச்சு. நான் காண்றது எனக்கு கனவா? மேலேந்து பார்க்கும்போது இந்த வாழைப்பழம் சாதாரணமா தான் தெரியுது. ஆனா இதுக்குள்ள தங்கம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஜக்கு அவனோட வீட்டுக்கு ஓடி போனான். அப்புறம் அவனோட மனைவிய கூட்டிட்டு வந்தான். அவனோட மனைவியும் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு பார்த்தா. அந்த பழத்துலயும் உள்ள தங்க பழமா இருந்துச்சு. இந்த மரத்துல உள்ள தங்கம் புதைஞ்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. தங்கம் கொடுக்கற மரம் கிடைச்ச உடனே ஜகுவும் தன்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷத்துல ஆழ்ந்து போனாங்க. அவங்க சில தங்கத்தை வித்து வாழை கண்ணுங்களை வாங்கினாங்க. மறுபடியும் அவங்க நிலத்துல வாழைத்தோப்பை போட்டாங்க. புயல்ல யாரோட வீடெல்லாம் உடைஞ்சதோ ஜகு அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு தங்க வாழைப்பழத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சான். கிராமத்துல ராகவ்னு பேர் கொண்ட ஒரு தங்க வியாபாரி இருந்தான். ஜகு கிட்ட அதாவது ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் மூலமா தங்க வாழைப்பழங்கள் கிடைக்குதுன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதும் அவனோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் இந்த கிராமத்தோட தங்க வியாபாரி. அந்த மரம் எனக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த ஏழை ஜக்குக்கு அந்த மரம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? பப்பூன் கையில திராட்சை கிடைச்ச மாதிரி இருக்கு. புலி காட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தங்க மரம் என் வீட்டுல தான் இருக்கணும். ஒரு நாள் ஜகு தன்னோட நிலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ராகவ் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். ராகவ் அதை பார்த்துட்டான். அந்த நிலத்துல மூலையில ஒரு மரம் இருக்குதே, அந்த வாழை மரம் தங்கம் கொடுக்கற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமம் மொத்தமும் தூங்குனதுக்கு அப்புறம் ராகவ் அங்க இருந்த எல்லா மரத்தையும் பிடுங்கி
தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த மரத்தை அவன் வீட்டுல நட்டு வச்சான். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்க போறேன். ராகவ் அந்த மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி அந்த தோலை உரிச்சான். ஆனா அந்த வாழைப்பழத்துக்குள்ள தங்கத்துக்கு பதிலா சாதாரண பழம் தான் இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் கரெக்டான மரத்தை தானே அங்கேருந்து பிடுங்கி கொண்டு வந்தேன். ராகவ் இன்னொரு பழத்தை பறிச்சான். அப்புறம் அந்த வாழைப்பழத்தோலை உரிச்சான். அதுலயும் அவனுக்கு தங்கம் கிடைக்கல. இது எப்படி நடக்கும்? ராகவ் அந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு பழமா பறிச்சு அதோட தோள்களை உரிச்சு தூக்கி வீசிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு பழத்திலயும் தங்கம் கிடைக்கவே இல்லை. ராகவுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சது. தங்கம் எங்க? ஜக்கோட மரத்தை எல்லாத்தையும் நான் அழிக்கல. என்னுடைய பேர் வீரா கோபன்யோ இல்ல. ராகவ் கோவத்துல முன்னாடி பார்க்காம நடந்து போனான். அவனுக்கு ஞாபகமே இல்ல. அவன் வாழைப்பழத்தோள்களை தூக்கி கீழே எறிஞ்சது ஞாபகம் இல்ல. ஒரு வாழைப்பழத்தோல்ல அவனுடைய கால்கள் பட்டுடுச்சு. அவன் உடனே சறுக்கி கீழே விழுந்துட்டான். ராகவோட தலையில அடிபட்டுடுச்சு. அட, என் கதை முடிஞ்சதுப்பா. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணத்துல ஜனங்க அவங்களுக்கே அவங்க கெடுதல் செஞ்சுப்பாங்க. ராஜு ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. சுலைனா, உன் குழந்தைக்கு நீ சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லையா? அம்மா, நான் எல்லாமே அவனுக்கு கொடுத்து பார்த்துட்டேன். பால், வெண்ணெய், பழம் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா அவன் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுமா. இவன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். அவரும் இவனை மாதிரி தான் ஒல்லியா இருப்பாரு. ஆனா பாட்டிமா, எல்லாரும் என்ன பார்த்து ஒல்லி குச்சின்னு கிண்டல் பண்றாங்க. நீ இப்படி ஒல்லியா இருக்கிறதுனால உன் மேல என்னப்பா தப்பு இருக்கு? சாயந்தர வேளையில ராஜு தன்னோட நண்பன் நந்து கூட சேர்ந்து பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அந்த சமயத்துல 2 பெரிய பசங்க அங்க வந்தாங்க. இந்த பால் என்னுடையது. இல்ல, இந்த பால் என்னோடது. நேத்து தான் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த பால் உன்னுடையதா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இது எங்களுடையது. இல்ல, இது என்னோடது. ஏய் ஒல்லிக்குச்சி பையா, நீ எங்க கூட சண்டை போடுவியா? வா ராஜு, நம்ம போயிடலாம். இல்ல, இந்த பால் என்னோடது. ராஜு, நாம புதுசா பால் வாங்கிக்கலாம். வா, இங்க இருந்து போயிடலாம். நந்து அவனோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சான். போடா பயந்தாங்கோலி, ஒல்லிக்குச்சி பையா. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ராஜுவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனா பாவம், அவனால என்ன செய்ய முடியும்? கவலையோட ராஜு தன்னோட முகத்தை அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில பார்த்தான். அப்புறம் நந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த குளத்துல கல்ல தூக்கி போட்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா, ரொம்ப நேரம் ஆச்சு, வா நாம வீட்டுக்கு போகலாம். நீ வேணா போ, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு வரேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வந்துரு. நந்து அங்க இருந்து போயிட்டான். இப்போ சாயந்தரமும் ஆயிடுச்சு. ராஜு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சான். அவன் காட்டு வழியா அந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல அவன் ஒரு வாழை மரத்தை பார்த்தான். அந்த வாழை மரம் அப்படியே ஜொலி ஜொலிச்சுது. ராஜு அந்த மரத்துக்கிட்ட போனான். அப்புறம் திடீர்னு அந்த வாழை மரம் பேச ஆரம்பிச்சுது. ராஜு, நீ ரொம்ப சோகமா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சாதாரண வாழை மரம் எனக்கு எப்படி உதவி செய்யும்? ராஜு தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிட்டான். ராஜு, நான் உண்மையை சொல்றேன், என்னால பேச முடியும். ஏன்னா நான் மாயாஜாலமான வாழை மரம். நான் நிஜமாவே உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களால எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? இங்க பாத்தியா, இங்க இருக்கிற பழம் எல்லாம் மாயா பழங்கள். நீ இங்க இருக்கிற ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. ராஜு வந்து அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்தான். அந்த வாழைப்பழத்தோலை பிரிச்ச உடனே அந்த வாழைப்பழத்தை சுத்தி ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. ராஜு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவனுடைய உடம்பு தானாவே குண்டாக ஆரம்பிச்சுது. அவன் முன்ன மாதிரி ஒல்லியா இல்ல,
மத்த பசங்கள மாதிரியே நல்ல குண்டா ஆரோக்கியமா ஆக ஆரம்பிச்சான். ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல, அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நிச்சயமா செய்றேன். நீ எனக்காக அந்த குளத்திலிருந்து தண்ணிய கொண்டு வரணும். இவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். ராஜு உடனே அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த குளத்துல இருந்து ஒரு பானையில தண்ணிய நிறைச்சி எடுத்தான். அந்த பானையை எடுத்துக்கிட்டு ராஜு அந்த வாழை மரத்துக்கிட்ட போனான். அந்த மரத்துக்கு அவன் அந்த தண்ணிய ஊத்துன உடனேயே அந்த மரத்துல இருக்கிற ஆத்மா அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தது. நீ எனக்கு விடுதலை கொடுத்திருக்க, உனக்கு என்னுடைய நன்றிகள். அந்த மரத்தோட ஆத்மா வானத்துல போய் சேர்ந்துடுச்சு. அந்த மரம் ஒரு சாதாரண வாழை மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜு வீட்டுக்கு வந்தான். அவனுடைய பாட்டியும் அவங்க அம்மாவும் ராஜு மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அம்மா தன்னோட பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ராஜு அவங்க அம்மா கிட்ட அந்த மந்திரம் நிறைஞ்ச வாழை மரத்தை பத்தி சொன்னான். ஆனா பாட்டிமா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அந்த மரத்தோட ஆத்மா எங்க போயிருக்கும்? அந்த மரம் ஒரு சாபம் வாங்கின மரம். அந்த சாபத்தை நீ விடுதலை பண்ணிருக்க. இப்ப புரிஞ்சுதா? என்னதான் ஆனாலும் அந்த மரம் என்னோட உடல் அமைப்பே மாத்திடுச்சு. இனிமே யாரும் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க. மறுநாள் ராஜு அந்த பாலை திருப்பி வாங்கறதுக்காக அங்க போனான். அவன் அங்க பார்த்தான், பல்வானும் தீபக்கும் அங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவனோட பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ராஜு அந்த பாலை உடனடியா பிடிச்சான். பல்வானும் தீபக்கும் அவனை அதிர்ந்து பார்த்தாங்க. அவன் பழைய ராஜு தானான்னு இவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அப்பா, இது எப்படி நடக்க முடியும்? இவன் குச்சி மாதிரி ஒல்லியா இருந்தால, ஆனா இப்ப கிடையாது. ஆனா நான் நினைச்சா இப்ப உங்க 2 பேரையும் சட்னி ஆக்க முடியும். ராஜு உங்க 2 பேரை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவங்க 2 பேரும் ராஜுவை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இந்த மாதிரிதான் அந்த மாயாஜாலம் கொண்ட வாழை மரம் ராஜுவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு.